Okay, thank you. So to start with, பிரசாந்த் அண்ணா ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமாக பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும். அது வந்து ரேண்டமாக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக போகலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக இதில் பிச் பண்ணியிருக்கோம். பெருசாக இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா, படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுனா கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ ட்ராவலர் 2 கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாருன்னு தெரியலனா. பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழித்து நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம். நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன். யாராவது 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அபியை கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த லென்ஸை விற்றுலான் இருக்காரு, இந்த லென்ஸை விற்றுட்டா அடுத்த ஸ்கெடியூல் போகலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த ஸ்கெடியூல் போகும். லைட்டை விற்றுலான் இருக்காரு, லைட்டை விற்று அடுத்த ஸ்கெடியூல் போகலான்ற மாதிரி இருக்கும். அவர் கேமரா ரெண்டல் வச்சுருக்காரு, அதை விற்று தான் படத்தை பண்ணார். இனி வரைக்கும் நாங்கள் படம் பண்ண ஒரு வாட்டி கூட எங்களுக்கு சாப்பாடு உட்கார வச்சதே கிடையாது. அவர் எங்கேயுமே நான் ஒரு விஷயம் கேட்கணும், விஷுவலுக்கு ஒரு பெட்டராக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுன்னு கேட்கும்போது அது அவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனால் தெரியலண்ணா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லைண்ணா. ப்ரொடியூசரை பார்த்துடலாண்ணா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மொத்த டீமுமே நான் அதான் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன். அண்ணா தானே நீங்கள், மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங், பூர்ணிமா எதிர்பார்த்தது தான். ஓகே. ஸோ 2021 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாயெல்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும்போது, எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனால் என்ன சொல்கிற போகிறாங்க, முடியாதுன்ற போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட் தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதில் ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேறு யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு சிஸ்டராக, ஒரு ஐயாவாக கூட இருந்திருக்கீங்க. அகெயின் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அதுக்கு ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான். ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினச்சோம். அகெயின் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்போட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறது தான். அதனால் பாதி இடத்துல எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, தொடர்ந்து 72 hours தான் நிற்காமல் ஷூட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி வருது அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ பூர்ணிமா. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நினச்சதை பண்ணுறக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபவ் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருந்தோம், இவங்கள போகலாம் அவங்கள போகலான்ட்டு. அப்போது வைபவ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போகலாம் அப்படின்ட்டு. இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. என்
ஃப்ரெண்டு மச்சான் நீ கண்டிப்பாக. ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம். நானும் வைபம் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம். நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பேன். அவர் படித்து கரெக்ஷன் பண்ணுவார். ஸோ அதிகமாக ஸ்பாட்டில் கொடுத்துருக்கேன். அந்த மூஞ்சி சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு. தேங்க்யூ வைபவ். லாங் வே டு கோ. சேர்ந்தே சொல்கிறேன் நான். சாய் பிரசன்னா, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. காலேஜ் ஃபஸ்ட் இயரில் சும்மா இருந்திருப்பான், படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூட்டின்னு வந்து மைமை பண்ண வச்சு தேட்டர் பண்ண வச்சு, சாரிடா அது சாரியா அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் 2013 காலேஜ் டைமில் என்னோட இமிடியட் ஜூனியர் அவன். அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது நான் கல்ச்சுரல்ஸ்க்காக தான் அவனை கூட்டிகிட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல. வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லையுமே சரி, நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா சுற்றின டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் தேட்டர் சீரியஸாக பண்ணும்போதும் சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, தெரில சாயை நான் என் லைஃப் வந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. அது வெறும் எம்டினஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா தம்பி. இந்த படத்தில் அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான், எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான், மியூசிக்கில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான். எனக்கு ஏதாவது போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல அவன் தான் போய் நின்று இருக்கான். பாதி பேருக்கு வந்து நான் ஃபோன் எடுக்கலாம், அவனுக்கு தான் ஃபோன் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் ஃபார் லைஃப். தேங்க்யூடா. அண்ட் கிளிஃபி வந்து 2021 நாங்கள் இந்த சாங்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீக்கெட்டில் தான் பார்ப்பேன். கூச்சமே படாமல் டீக்கெட்டில் உட்காந்து கத்தி பாடுவாங்க. அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோனில் சாங் இருக்கும், சாங் என்ன பண்ணலான்னா ப்ளே பண்ணி என் காதில் வைக்கலாம். அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான், பாட்டை ப்ளே பண்ணி அவன் காதில் வச்சுப்பான், என் காதில் அவன் பாடுவான். அது வந்து அவன் கூச்சப்பட்டதே கிடையாது. நிஜமாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி, உட்கார வச்சு என் கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு காட்டிகிட்டே இருப்பான். அப்படி நான் கேட்ட சாங் தான் கண்மணியே. கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்துலேயும் நாங்கள் 3-4 இயர்ஸாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ரெச்சிட்டா வெளில வந்திருக்கு. கடைசியில் அந்த பாட்டு படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை பெருந்தன்மையோடு கொடுத்தான். தேங்க்ஸ்டா. ஓட்டக்குடிசை, கண்மணியே, மனசே அண்டு சத்யஸ்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் 4மே க்ளோஸ் டு மை ஹார்ட். அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங். தேங்க்ஸ்டா. ஆனந்த், எனக்கு இப்போ வரைக்குமே தெரில. நாங்கள் ட்ரை பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான். வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொன்னோன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது நான் காத்தாடின்னு ஒரு பாட்டு பண்ணுறேங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டை கொடுத்தது ஆனந்த். அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது. அவன்கிட்ட நான் கொண்டு போய் சாங்கை நான் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்கிட்ட ப்ரொஃபைல்னு ஒன்றுமே கிடையாது. ஏதோ நம்பிக்கையில் அந்த பாட்டை என்கிட்டையும் சுஷாந்த் சொல்லிட்டு டிஓபி ஒருத்தருக்கா 2 பேர்ட்டையும் அந்த பாட்டை கொடுத்தான். அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து உன் கம்போஸிங்கில் நான் உட்கார்ந்தது கிடையாது. ஏன்னா நான் நம்புகிறேன் நான் ஒன்று, அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் வரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் பண்ணுற. தேங்க்யூ ஆனந்த். அபி, ரெக்கின்னு ஒன்று கேரளாவுக்கு நாங்கள் போவோங்க. ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவன் கேரளாவில் அவ்வளோ சுற்றிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கேரளா ஃபுல்லாக ரோட் ஆக்டிவாக இருக்கும். கேரளா ஃபுல்லாக 100 கிலோமீட்டரோட சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் ரெக்கி அப்படின்ட்டு. மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாலும் சரி, அதுக்கு அவன் நோன்னு சொன்னதே கிடையாது. எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி, அது கஷ்டமாக இருக்கும். அந்த மலை மேலே தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மூஞ்சி காமிக்காமல் என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேமை அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பூர்ணிமா சைட்னு சொல்லும்போது நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு வேறு டிஓபி இருந்தார், அவர் கூட தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஷூட் போகிற வரைக்கும் நான் நிஜமாக ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம டீமோட போக முடியன்ட்டு. ஆனால் படம் முடிச்சுட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரில, அப்படி உன்னை விட யார் பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு தெரில.
நான் பெட்டர்ன்னு மீன் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே பண்ணிடலாம். அது எனக்கு எவ்வளோ டிஓபி இருக்காங்க, எவ்வளோ டேலண்டான பீப்புள் இருக்காங்க. ஆனால் அதுக்கான உழைப்பு ஒன்று இருக்குல்ல, எப்போ கூப்பிட்டாலும் சரி. இது அவன் சொன்ன மாதிரி அகெயின் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் தான் இருந்திருக்கான். பாதி டைம் பிரசாந்தனோட பேசுறதுக்கு அவன் தான் டூலாக இருந்திருக்கான். பாதி டைம் அவன் தான் வேக்கப் காலாக இருந்திருக்கான். எல்லா டைம்லுமே வாட் நாட் அபி, தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல். தேங்க்ஸ் அ லாட். லோகி காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போதும் அவன் என்னடா பண்ணுறேன்னு தான் கேட்டுட்டு இருந்தான். பட் தேங்க்ஸ் ஃபார் டெஸ்டிங் லோகி, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மீரா காஸ்டியூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா, ரொம்ப தேங்க்யூ. அண்டு மோகன் ராஜா சார், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாக. ரொம்ப கைண்டாக கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் மோஸ்ட் சாங் டு கம், தேங்க்யூ. ராஜேஷ் சார் அதே தான், நான் அவட்ட போட்டு லிரிக் நான் விட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எல்லா வாட்டியும் கைண்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சார். அண்டு அரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸை ஏறி இறங்கி இந்த படத்தை சேல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம். அப்போது இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து அரியுத்ரா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஆண்டனி தாசன் சார், பெரிய ஃபேன் சார், எல்லாருமே பெரிய ஃபேன். ஆனால் உங்கள் பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார். ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் சுப்லாஷ்னி அகெயின் ஃப்ரம் காத்தாடி, எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணால் அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ லைனாக பாடின எல்லா பாட்டுமே நானும் ஆரியனாவும் பண்ண பாட்டுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ சுப்லாஷ்னி. அப்புறம் கார்த்திக் மச்சான், தேங்க்ஸ்டா. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை. பட் ஸ்டில் அதுக்கான அது அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஏதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஸோ தேங்க்யூ. அண்டு என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர், என்னென்னு வேணால் சொல்லலாம், என் கோ ரைட்டர், என் கோ டைரக்டர். இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்கள் இல்லைனா எனக்கு என்னால் அதை எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனே தெரில. எப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும், அது இல்லைனா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஷூட்லேயும் சரி. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் யூ வில் பி ஃபாலோ மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர். நாளைக்கு நீங்கள் படம் பண்ணாலும் நான் தான் கோ ரைட்டராக இருப்பேன். தேங்க்யூ. அண்ட் டெலிகனேஷ் சார், யூஆர் ஸோ கைண்ட். நான் கால் பண்ணி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னோம், நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். ரெண்டுத்துக்குமே ரொம்ப கைண்டாக இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனார். அவர் பையன் வந்திருக்காரு. சார் வி மிஸ் யூ சார். உங்களை மாதிரி டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டை நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சார். வி ரியலி மிஸ் யூ. அண்டு உங்களோட கரியரில் நான் ஒரு குட்டி பாட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் எங்களோட மற்ற ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வர முடியல அவங்களால. லீலா சாம்சன் மேம், வினோதினி வைத்தியநாதன் மேம், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாருமே வந்து தேர் ஸோ கைண்ட். அவங்க வாங்குகிற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கைண்டாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வி ஆர் கெட்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் டிஓபி டீம் இருந்தால் எழுந்துருங்களா. ஒரு படத்துக்கு டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் டிஓபி டீம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நாங்கள் ஒரு 15 பேர் இங்கே உட்காரோன்னா அந்த அந்த 10 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான். இல்லைனா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன அது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நான் இண்டிவிஜுவலாக பேச சொல்ல, பட் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நீங்கள் இல்லைனா அந்த படம் நிஜமாக கிடையாது. அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட டைரக்ஷன் டீம் வசீம், ஜெய், விக்கி, எல்லோரும் ஒவ்வொரு ஸ்கெடியூலில் வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 21st எல்லோ அண்ட் சாய் எல்லாரும் சொன்ன மாதிரி முடிச்சிடறேன்டா, தனியாக வச்சு. ஓகே சாரி மச்சான், நான் மறந்துட்டேன். ஓகே ஸ்ரீ, நான் சொன்ன மாதிரி அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா டசன்ட் மீன் தட் நான் தனியாக அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு தனியாக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு
இவ்வளோ பேர் போன பாட்டு. யா ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்ரீ தான் எனக்கு எடிட்டர். தெரில எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணுவேன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. எல்லா வகையுமாயும் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான். கதை சொல்ல போகும்போது கூட நின்றுருக்கான், நான் படம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான். மச்சான் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். உன்ட்ட தானே சொல்லிட்டுருக்கேன். தேங்க்ஸ்டா. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை ஃபேமிலி, அப்பா, அம்மா, அக்கா, மாமா, ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம், எங்கே இருப்போம் தெரிய மாட்டோம். சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகையாமே. அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரில. அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துடுச்சுமா, அது தேங்க்யூ. நவம்பர் 21 சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, படத்துக்கு உண்மையாக, சினிமாவுக்கு உண்மையாக, எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். என்னோட குருநாதர், நான் இங்கே இருக்கிறேன்னா அது காரணம் என்னோட குருநாதர் மைமர் கியானவங்க, அண்ட் இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மான். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் அங்கே தான், அவங்களால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவர் பேசின மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபீச்சர் ஃபிலிம் நடிக்கிறோம், ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நம்ம நடிக்க போகிறோம், நமக்கு எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த மாதிரி ஆசையாக ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு முன்னாடி போயிட்டு காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு ஓகே சந்தோஷமாக அந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் உட்காந்துட்ருக்கேன். நான் என்னண்ணா டைலாக் பேசுகிறானா என்னண்ணா பேசணும் அப்படின்னா, பேசுகிற ஏதாச்சும் பேசுகிறா, ஏதாவது சுச்சுவேஷன் எதனா பேசுகிறான்னு. நான் நிஜமாவே வருவேண்ணா, நான் படத்தில் என்ன கதைனா, யாருண்ணா இந்த படத்தில் இருக்கணான்ற டவுட்டு எனக்கு இந்த நாள் வரைக்குமே இருந்தது. அதனால் இது எல்லாமே ஒரு ட்ரீம் தான். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதை நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்த அது எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஆல்சோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு 7 நாள் இந்த 8 நாள் ஷூட்டு அவங்க கேரளாவில் பூர்ணிமாக்கா, சாய்னா, அப்புறம் அந்த கேமரானாலாம் செம்ம ஃபிட்டு. கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து அவங்களாம் பார்த்ததே இல்லை. நமக்குலாம் ஒரு 10-11 நாளே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு ஷட்டர் சாத்திடும், தூக்கம் வந்துடும். ஆனால் ஒரு 2 மணி 3 மணிக்கு இருந்து போனால் கூட அவங்கெல்லாம் எனர்ஜியாக பவராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் அந்த டீமோட எஃபர்ட்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நவம்பர் 21 எல்லாரும் தேட்டரில் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அக்கா ஒரே நிமிஷம், உங்களோட பெரிய ஃபேன்கானா அவங்கள பற்றி சொல்லிட்டேன். எங்கக்கா கூகுளில் கூட அவ்வளோ மோட்டிவேஷனல் கோச் போட்டால் அவ்வளோ வராது, எப்படிக்கா? சும்மாவே என்னை வச்சு செய்வாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இது யாருப்பா, நீ தனியாக வா கொஞ்சம், யாருன்னு பார்க்குறேன். இப்போது எல்லோ படத்தின் ட்ரைலர் லான்ச்சு, படத்தோட டீம் வந்து இப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ நவம்பர் 21 படம் வெளியாக போது, எல்லாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ.